Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to chapter 3, shares and dividend. So next topic நம்ம என்ன பத்தி படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா chapter 3, shares and dividend. ஸோ ரொம்பவே கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிற மாதிரி கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ்னால் எதுவும் இல்லை, லைஃப்பில் இப்போ அப்ளிகபிளாக இருக்கிற மேக்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட். ஸோ அதுதான் கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். பட் ஒன்லி உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால ஒன்லி பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட், ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர்ஸு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம இந்த சாப்டரில் வந்து இங்கே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம என்னோடய அமௌண்ட் ஏதோ ஒரு சர்டைன் டைப் ஆஃப் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது, அதை நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினச்சோன்னா அதை வந்து நான் ஷேர்ஸில் போடலாம். ஷேர்ஸில் போடுறது மூலயமா எனக்கு வந்து லாஸ்லாம் ஆகாது, பட் எனக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து எனக்கு கையில் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸு இல்லை ஸ்டாக்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து XYZன்றது என்னோடய கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய கம்பெனி. ஸோ என்கிட்ட வந்து இப்போது ஒரு 1 lakh இருக்குது. ஸோ டோட்டலாக என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எனக்கு 1 lakh இருக்குது. நான் டைரெக்டாக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தாங்க 10,000 வச்சுக்கோங்க அப்படின்னு கேஷாவோ இல்லை ஜிபேவாவோ இல்லை நெட் பேங்கிங் மூலயமாவோ என்னால் 1 lakh அப்படியே கட்ட முடியாது. ஸோ 1 lakh வந்து நான் என்ன பண்ணணும்னா அதை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் 1 ஷேராக பிரிக்கணும். அதாவது இது வந்து என்னோடய கம்பெனி, இது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் தான் வந்து ஒரு ஷேருக்கு நான் எவ்வளோ ரேட் கொடுக்கணும்னு நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் 10 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம், 20 rupees or 30 rupees or 50 rupees இல்லை 100 rupees எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 rupees வச்சுக்கிறேன். 50 rupees வந்து என்னோடய ரேட் ஆஃப் ஷேர். கம்பெனி வந்து ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கும். கம்பெனி தான் வந்து, அதாவது நான் தான் வந்து இந்த ரேட் ஆஃப் 1 ஷேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த ரேட் ஆஃப் 1 ஷேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1 lakh வரும்னு பாருங்கள். ஸோ ஈஸியாக இதை டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு 4 zeros இருக்கும். இப்போ 3 zeros. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 4 zeros அப்புறமா 5 2s 10, 1 lakh வந்துடும். ஸோ என்கிட்ட இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இதை 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வர்ற மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரேட் ஆஃப் 1 ஷேரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸு இதை டிவைட் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு இந்த ஆன்சர். இல்லைனா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 lakh தருமோ அதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 10 rupees அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும், 10,000 rupees தான் வந்து என்னோட இன்னொரு ஷேராக இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இங்கே 20 rupeesன்னு வச்சேன்னா என்னோடய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், இது 5,000 வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக மாறும். ஸோ இதுதான் எப்படி வேணால் நம்ம கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து இதை வந்து எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் கிளியராக இருக்கீங்களா? ஸோ இது கிளியராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். இப்போது எனக்கு நான் வந்து இதை வந்து பர்டிகுலராக இவ்வளோன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இதுதான் மெயின். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எனக்கு 2000 rupees இருக்குது, 2000 இருக்குது. ரேட் ஆஃப் 1 ஷேர் வந்து 50, ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா 50 rupees. அதுதான் வந்து என்னோட கம்பெனி கொடுக்குற இது. ஸோ இப்போ வந்து 2 words படிப்பீங்க. ஒன்று வந்து இப்போ இந்த ரேட் ஆஃப் 1 ஷேருக்கு வந்து நேம் கொடுப்பாங்க, நாமினல் வேல்யூ.
நாமினல் வேல்யூ, இல்லைனா இதுக்கு பேர் வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கம்பெனி டிசைட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரேட்டுக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமினல் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது தான் இது ரேட் ஆஃப் ஒன் ஷேர். புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி எனக்கு ப்ராஃபிட் வரும்னா, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்கிட்ட இப்போது இந்த ஷேர்ஸை வாங்க வருவாங்க. ஒருத்தர் 50 ஷேர்ஸ் வாங்குவாங்க, இன்னொருத்தவங்க 10 ஷேர்ஸ் வாங்குவாங்க, இன்னொருத்தவங்க 100 ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஸோ என்கிட்ட டோட்டலாக 2000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2000 ஷேர்ஸையும் என்கிட்ட வந்து இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாங்குவாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ என்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா இவங்க வந்து என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ என்னோட கம்பெனியிலேருந்து இந்த ஷேர்ஸை வாங்குறாங்கன்னா இவங்க பேர், இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். இது வந்து நிறைய பீப்புள் வந்து என்கிட்ட வாங்குறது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நிறைய கிராஃப் பார்த்துருப்பீங்க. லைக் மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி இந்த இசிஜி எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஒன்று வந்து ஹையில் போகும், இன்னொன்று வந்து கொஞ்சம் லோவாக வர்றது, இன்னொன்று வந்து லைக் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி சேமாக லெவலில் இருக்கிறது. ஸோ இப்போ தான் பாருங்கள், இது வந்து என்வின்றது, என்வி இதுக்கு நாமினல் வேல்யூக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்வின்னு சொல்கிறது. என்வி வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது. இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். என்வி வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து இந்த ரேட் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஒன்ஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி, நீங்கள் அது முடிகிற வரைக்கும் அதே ரேட்டில் தான் இருக்கும், சேஞ்சஸே கிடையாது. நாமினல் வேல்யூவில் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ நாமினல் வேல்யூ இப்போ எனக்கு எவ்வளோ, நான் 50 ருபீஸ்ன்னு வச்சுருக்கேனா. ஸோ இப்போது மார்க்கெட்டில் போட்ட உடனே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட உடனே மார்க்கெட் வேல்யூன்னு இருக்குது. ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து எம்வின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு நேம் வந்து மார்க்கெட் வேல்யூ. அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா எம்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ இதில் இந்த கிராஃபில் வந்து எனக்கு ஹையாக இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு 70 ருபீஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து லைக் Jan 1ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்கிட்டேருந்து இந்த என்னோடய ஷேரை வாங்குகிற டேட் வந்து 24/4, இன்றைக்கோட டேட்டே வச்சுக்கலாம், 24/4/24 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்கள், Jan 1ல் நான் இன்வெஸ்ட் பண்ணது, நீங்கள் எப்போ வாங்குறீங்க, 4th மந்தில் வாங்குறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகி 70 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து எம்வி வந்து கிரேட்டராக இருக்குது, அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தான் ப்ராஃபிட், அதாவது கம்பெனிக்கு தான் இது ப்ராஃபிட். ஸோ எம்வி இஸ் கிரேட்டர் தேன் என்வி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து என்வி வந்து 50 ருபீஸ் தான். ஆனால் எம்வி வந்து கொஞ்சம் டவுனில் வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எப்படி இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்டுன்னு யாருக்காலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து லைக் பேஸ்ட் ஆன் லக்குன்னு சொல்லலாம், இல்லை மார்க்கெட் வேல்யூ அதிகமாக ஆகலாம், சில டைம் திடீர்னு கம்மியாகலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்று. ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து இங்கே வந்து சப்போஸ் 40 ருபீஸாக இருக்குன்னா, இது வந்து எம்வி இஸ் லெஸ் தேன் என்வி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கிராஃபில் வந்து என்னோடய என்வி வந்து 50 ருபீஸ், என்னோடய எம்வியும் வந்து 50 ருபீஸ். ஸோ என்வி ஈக்குவல் டு எம்வி. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் இதுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்குது. இது வந்து அபோவ் பார் இல்லை ப்ரீமியம்னு சொல்லலாம். ப்ரீமியம்னா என்ன, எம்வி வந்து கிரேட்டராக இருக்குது, அதனால் ப்ரீமியம். இது வந்து எம்வி வந்து டவுனில் இருக்கிறதுனால பிலோ பார் ஆர் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு நேம் வந்து அட் பார் அப்படின்னு சொல்லலாம். இது தாங்க, இவ்வளோ தான், ரொம்ப ஷார்ட்டான ஒரு இது தான். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிற அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன்.
ஸோ ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை. இது மட்டும்தான் கான்செப்ட் ஃபார் ஷேர்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிவிடெண்ட் பார்க்கலாம். டிவிடெண்ட்ன்றது அகெயின் கம்பெனி கொடுக்குற ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட்ன்றது அதர் நேம் என்னன்னு சொல்லலாம்னா இன்கம் ஆர் ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன், இதெல்லாமே அதர் நேம்ஸ் ஃபார் டிவிடெண்ட். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இது கம்பெனி கொடுக்குற பர்சன்டேஜ் வந்து இது வந்து டிவிடெண்ட் வந்து பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. யார்? கம்பெனி. அதாவது நான் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறேன்னா இந்த XYZோட கம்பெனி வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. லைக் 10% அப்படின்ட்டு கொடுப்பாங்க. நம்ம எப்பயுமே பர்சன்டேஜில் இருந்தால் நார்மலாக வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணோம்ல. ஸோ எதை வச்சு அதை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. டிவிடெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோன்னா டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் NV. ஸோ இதை வந்து ஷார்ட்டில் எப்படி எழுதலாம்னா D% ஆஃப் NV. இப்படி தான் வந்து வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். இது எதுவும் இல்லைங்க, எனக்கு கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து நான் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும், அதாவது இங்கே யார் யார் என்கிட்ட வாங்கியிருக்காங்களோ அத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நான் அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து தருவேன். இப்போ சப்போஸ் எனக்கு 1000 rupees வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 rupees எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மொத்தமாகவும் நான் வந்து பிரித்து தருவேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கம்பெனி தான் இந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறது. கம்பெனி வந்து 10% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்னு பாருங்கள். 10/100. ஸோ 10%னா 10/100 ஆஃப் NV எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்? 50. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா ஸோ டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர், அதாவது ஒரு ஷேருக்கு இப்போ ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 5 rupees ப்ராஃபிட். டிவிடெண்ட்க்கு இன்னொரு நேம் வந்து ப்ராஃபிட்னு சொல்லலாம், இன்கம்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் வந்து உங்களுக்கு 5 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே என்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, டோட்டலாக என்கிட்ட 50 ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா 50 ஷேர்ஸ் என்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா 50 × 5 which is 250 rupees உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து நிறைய கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் மாதிரி போடுவாங்க. என்கிட்ட வந்து டிவிடெண்ட் வந்து 10%, டிவிடெண்ட் வந்து 5% இருக்குது, இந்த ஷேர்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆஃபர்ஸ் போடுறது தான் வந்து இந்த டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட்ன்றது வந்து இன்கம் பர்சன்டேஜ், டிவிடெண்ட்ன்றது வந்து கம்பெனி கொடுக்குற ஒரு பர்சன்டேஜ். ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சு எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு நான் இங்கே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டோட்டலாக எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு 50 ஷேர்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஷேருக்கான இது கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ ஷேர்ஸ் என்கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 10 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்கீங்கன்னா இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 50 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு திங் வந்து நான் ரிமெம்பர் பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்து நாமினல் வேல்யூவும் டிவிடெண்ட்டும் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து கொஷனில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து டிவிடெண்ட் சில டைம் நாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நாமினல் வேல்யூன்றது பெர்மனெண்ட்டாகவே அவங்க கொடுத்துருவாங்க. கம்பெனி டிசைட் பண்ணுற வேல்யூ நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ நாமினல் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாகவே அந்த கொஷனில் இருக்கும். நாமினல் வேல்யூ அண்ட் டிவிடெண்ட். நாமினல் வேல்யூ இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ இது வந்து சேஞ்சே ஆகாது. இம்பார்ட்டண்ட்டான ஒன் கொஷின். ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னே தெரியாது. ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச்டு வேல்யூ ஆர் சேஞ்ச் இன் த வேல்யூ அப்படி வரும். ஸோ டிவிடெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் NV. ஸோ கம்பெனி தான் வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜும் கொடுக்குது, நாமினல் வேல்யூவும் கொடுக்குது. ஸோ ரெண்டுமே வச்சு தான் நம்ம
ஒரு ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் வேல்யூ வச்சோன்னா மார்க்கெட் வேல்யூ ஒரு டைம் ஏறும் ஒரு டைம் இறங்கும். ஸோ அதை வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க டிவிடெண்ட் எப்பயுமே. டிவிடெண்ட் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து D% ஆஃப் NVயை வச்சு தான். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் ஃபார்முலாஸ் சொல்லித்தரேன். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். Catch you in the next video. Bye bye.